ராமர் பிள்ளை இந்த பேரை கண்டிப்பா ஒரு முறையாவது எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஒரு பெட்ரோலை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மூலிகை பெட்ரோலை கண்டிப்பா 15 ரூபாய்க்கு நான் பெட்ரோலை தரேன். அப்பத்துல இருந்து இந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காப்ல. இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் போட்டாங்க. கடைசியில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் வந்து பெட்ரோலை வித்துக்கலாம், அதாவது மூலிகை பெட்ரோலை வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இப்போ இவர் இந்த பெட்ரோலை விற்கலாம்னு நினைக்கும் போது இவர் பேங்க் அக்கௌண்ட்ல 23 லட்ச ரூபாய் இருந்திருக்கு 2006ல. இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த காசு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா காணாம போயிடுச்சுன்னு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பேங்க்னு பாத்தீங்கன்னா யூகோ பேங்க். சோ இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த காசு எங்க போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுக்கே தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல உங்க காசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு டைம் கொடுத்திருக்காரு அந்த காசை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபைனலா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால் அந்த காசை கண்டே பிடிக்க முடியல, எங்க போச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ராமர் பிள்ளை என்ன பண்ணிருக்காருன்னா, அதுக்காக கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காசு என்னோட காசு இல்ல, பல ஏழை மக்கள் வந்து என்னோட கண்டுபிடிப்புக்காக கொடுத்த காசு இது. ஸோ இந்த காசை கண்டிப்பா எனக்கு கொடுத்தே ஆகணும் நீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காரு. இந்த காசை வச்சு தான் நான் பெட்ரோலை கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு நான் தர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இவரோட மூலிகை பெட்ரோலை ஒரு தடவை ரிலீஸ் பண்ண விடணும். ஏன்னா அப்பதான் அது நல்லதா கெட்டதா நம்மளால டிசைட் பண்ண முடியும். உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல